அத்தியாயம் 81 இருண்ட அழைப்பாளர். நிலவனும் அவனது துணை அதிகாரிகளும் லிச் நிலவரை தளத் தலைவரை எதிர்கொள்ள தங்களை தயார்படுத்திக் கொண்டனர். அவர்களின் அமைப்பு ஒரு தற்காப்பு படையாக மாறியது. ஏனெனில் இறக்காதவர்களின் படையை வரவழைக்கக்கூடிய இந்த லிச்சின் சக்திகள் மற்றும் தாக்குதல் திறன்களைப் பற்றி நிலவனுக்கு எதுவும் தெரியாது. உன் மரணத்திற்குத் தயாராகு, மனிதனே. உன்னையும் உன் உயிரினத்தையும் என் வேலைக்காரர்களாக ஆக்குவேன். என் படையைக் கொன்றதற்கு நீ பதிலடி கொடுப்பாய் என்று லிச் சொன்னான். அவனைச் சுற்றியுள்ள 5 புத்தகங்களும் வட்ட இயக்கத்தில் நகர்ந்தன. அடுத்த நொடி லிச் தள முதலாளியைச் சுற்றி ஒரு இருண்ட தடை வந்து அவன் ஒரு மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினான். அது தொந்தரவாக இருக்கிறது. நீண்ட மந்திரங்கள் பொதுவாக ஒரு பெரிய ஏஓஇ அழிவு மந்திரத்தை குறிக்கின்றன. எல்லோரும் உங்கள் முழு பலத்தையும் கொண்டு தாக்குங்கள் என்று நிலவன் அறிவித்தான். மேலும் ஆர்மினைத் தவிர அவரது அனைத்து துணை அதிகாரிகளும் தங்கள் வலிமையான சேதப்படுத்தும் திறன்கள் மற்றும் மழுங்கிய ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்கத் தொடங்கினர். ஒமேகா தனது ஷ்ரெடர் கிளாசுடன் தொடங்கினார். பிளாக்வால் கிரவுன் ஸ்பிளிட்டருடன் தாக்கினார். ஆலிவர் மானா வெடிப்பு அம்புகளை எய்தார். செரில் நெருப்பு மற்றும் மின்னல் மந்திரங்களை வீசினார். லெஜியனைச் சேர்ந்த மினோடார்ஸ் அனைத்து தடிகள் மற்றும் கோடரிகளுடன் தாக்கினர். ஆனால் தாக்குதல்கள் முடிந்து தூசி நீங்கிய போது நிலவன் வாயடைத்துப் போனான். ஏனெனில் அவர்களின் தாக்குதல்கள் அனைத்தும் இருண்ட தடையால் உள்வாங்கப்பட்டு அதில் இன்னும் அதிகமான சிவப்பு மற்றும் பச்சை வடிவங்கள் தோன்றின. தடையே அடர்த்தியாகி முன்பை விட வலுவாகத் தெரிந்தது. என்ன ஆச்சு? நிலவன் நம்ப முடியாமல் கத்தினான். இது வகாண்டா சூனியமா என்று நிலவன் கேட்டான். அவர்களின் தாக்குதல்கள் எவ்வாறு எந்த சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதை புரிந்து கொள்ளத் தவறவிட்டான். அவர்கள் தடையை உடைக்கவில்லை, மாறாக அதை வலுப்படுத்தினர். லிச் மந்திரத்தை தொடர்ந்தார். திடீரென மானா தடையிலிருந்து வெளியே வந்தது. வெவ்வேறு தனிம உருண்டைகள் ஒன்றாக இணைந்தன. இவை அனைத்தும் நிலவனின் தரப்பு தடையின் மீது தாக்கிய தாக்குதல்கள். எனக்கு பின்னால் என்று பிளாக்வால் கத்தினான். உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தான். நிலவன் மற்றும் மற்ற துணை அதிகாரிகள் பிளாக்வாலின் பின்னால் ஓடத் தொடங்கினான். அவன் தனது மாபெரும் கேடயத்தை தரையில் தள்ளி சரமாரியான தாக்குதல்களுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டான். டெம்பிளரின் விருப்பம், தற்காப்பு வலிமை மற்றும் கேடய ஒளி போன்ற அனைத்து தற்காப்பு திறன்களையும் அவன் விரைவாகச் செயல்படுத்தி தரையில் தனது கால்களை உறுதிப்படுத்தினான். ஓம் பேங். ஒவ்வொன்றாக அனைத்து வெவ்வேறு தனிம உருண்டைகளும் தொட்டி துணை அதிகாரியின் மீது வீசப்பட்டன. முழு குகையையும் உலுக்கிய வெடிப்புகள் பிளாக்வாலின் கேடயத்தை தாக்கின. அவன் இந்த தாக்குதல்களின் சுமைகளை தாங்கிக் கொண்டே இருந்தார். அவனது காலடிகள் தடுமாறின. வரவிருக்கும் தாக்குதலுக்கு முன்னால் மிக உயர்ந்த பாதுகாப்பு மற்றும் நட்பு திறன்களைக் கொண்ட லார்ட் ரேங் துணை வீரர் கூட சுற்றி வளைக்கப்பட்டார். அது நிலவன் அல்லது ஒமேகா போன்ற வேறு யாராக இருந்தாலும் அவர்கள் அந்த இடத்திலேயே அழிக்கப்பட்டிருப்பார்கள். அடப்பாவே, இது என்ன முதலாளி? நான் எப்படி அவனோட சமமான நிலையில சண்டை போட முடியும்? நிலவன் முகத்தில் பயந்த முகபாவத்துடன் பேசினான். ஏனென்றால் ஒரு சிறிய பரிமாற்றத்திலேயே தனது இராணுவமும் அவர்களின் அனைத்து தாக்குதல் திறன்களும் பயனுள்ளதாகவோ அல்லது மாற்றத்தை ஏற்படுத்தவோ இல்லை என்பதைக் கண்டுபிடித்தான். முதலாளியுடன் சண்டையிடுவதை மறந்துவிடுங்கள். லிச்சை பாதுகாக்கும் இந்த தடையை அவர்களால் உடைக்கக்கூட முடியவில்லை. மேலும் விஷயங்களை மோசமாக்கும் வகையில் தடை அவர்களின் தாக்குதல்களை உள்வாங்கிக் கொண்டு தன்னை வலுப்படுத்திக் கொண்டது மட்டுமல்லாமல் அவர்களின் தாக்குதல்களையும் அவர்கள் மீது வீசியது. மிகவும் அழிவுகரமான மின்னல் மந்திரவாதிகள் கூட இந்த இருண்ட தடையின் மீது எந்த சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை. நான் ஓட வேண்டுமா என்று கேட்டுவிட்டு சுரங்கப்பாதைகளின் நுழைவாயிலை பார்த்தான். ஏனென்றால் ஒரு பின்வாங்கல் மட்டுமே அவனுக்கு பொருத்தமான தேர்வாக தோன்றியது. ஏனென்றால் இந்த மாடி முதலாளி மிகவும் அதிகாரம் செலுத்தியவர். மிக முக்கியமாக லிச் முதலாளி இதுவரை நிலவனை தாக்கவே இல்லை. அது செலுத்திய மந்திரம் இன்னும் தயாராகவில்லை. லோர் பாஸ் அதை முடித்ததும் அந்த மந்திரம் தன்னை எப்படி கொல்லும் என்பதைக் கண்டுபிடிக்க நிலவன் இங்கேயே இருக்க விரும்பவில்லை. நிலவன் இந்த நிலவரைக்குள் வேட்டையாடத் தொடங்கியதிலிருந்து முதல் முறையாக அவன் தன்னை முற்றிலும் பொருத்தமற்றவராகவும் எதிரியைத் தொடக்கூட முடியாதவராகவும் உணர்ந்தான். லிச் முதலாளி தனது இராணுவத்தை ஒவ்வொன்றாக முடித்துக் கொண்டிருந்தபோது அவன் வருவதற்கு கூட கவலைப்படவில்லை என்பதில் ஆச்சரியமில்லை. ஏனென்றால் லிச் முதலாளிக்கே அதன் தேவை இல்லை அல்லது அதை நம்பியிருக்க வேண்டிய அவசியமில்லை.
இறக்காத தரை முதலாளி ஒரு இராணுவத்தை விட வேறுபட்டவர் அல்ல. இந்த அப்பட்டமான இருண்ட மந்திரம் பயங்கரமானது. இந்த உறுப்பு மிகவும் சக்தி வாய்ந்தது என்று நிலவன் பேசிவிட்டு சுரங்கப்பாதைகளில் ஒன்றின் நுழைவாயிலை நோக்கி ஓடினா. நீ ஏன் ஓடுகிறாய்? என் விருந்தோம்பலை வழங்க என்னை அனுமதியுங்கள். திடீரென்று லிச் அதன் காலகட்டத்தை முடித்தவுடன் இறுதியாக பேசினார். அதன் கை அசைவுடன் லிச்சின் முன் ஒரு கருப்பு உருண்டை போன்ற அமைப்பு தோன்றியது. அது மிக வேகமாக தன்னை பெரிதாக்கத் தொடங்கியது. நிலவன் சுரங்கப்பாதைகளின் நுழைவாயிலை அடைவதற்கு முன்பே இந்த இருண்ட மந்திரத்தால் ஆன ஒரு கருப்பு சுவர் நுழைவாயிலை மூடியது. அவன் தனது வாள் மற்றும் காற்று வெட்டும் திறமையால் அதை விரைவாகத் தாக்கினான். ஆனால் அது ஒரு கீறல் கூட பெறவில்லை. அவனது பார்வை மற்ற நுழைவாயிலை நோக்கிச் சென்றது. ஆனால் அது மூடப்பட்டிருப்பதைக் கண்டான். தரை முதலாளி தனது தப்பிக்கும் வழிகள் அனைத்தையும் மூடிவிட்டார். அவர் படுகொலை செய்ய காத்திருக்கும் ஒரு கோழியைப் போல வேறுபட்டவர் அல்ல. என்னுடைய வலிமையை பாருங்கள். அஜாக், இருண்ட அழைப்பாளர். லிச் அதன் கடுமையான மற்றும் கரகரப்பான குரலில் கத்தியது. நிலவன் சோமிர் ஸ்கேல்ஸை விரைவாகச் செயல்படுத்தினான். பிளாக்வால் அதன் எஜமானரை பாதுகாக்க நிலவனுக்கு முன்னால் ஓடினார். வுமேகாவும் ஜுக்ராமும் நிலவனின் பக்கவாட்டில் நின்றனர். அதே நேரத்தில் செரில் மற்றும் ஆர்மின் குழுவில் தற்காப்பு மற்றும் கேடய தடைகளை வீசினர். இந்த நேரத்தில் எந்த உதவியும் செய்ய முடியாததால் லெஜியனின் மற்ற உறுப்பினர்கள் அவரது நிழலுக்குள் திரும்பினர். நிலவனின் உயிர்வாழும் உள்ளுணர்வு ஒரு சைரன் போல அவன் தலையில் ஒலித்தது. மேலும் ஒவ்வொரு நொடியும் 10 மடங்கு வளர்ந்து கொண்டிருந்த இந்த கருப்பு உருண்டையிலிருந்து வரும் மிகப்பெரிய அழிவுகரமான மற்றும் நிலையற்ற ஒளியை அவன் உணர்ந்தான். இதுதான் எனக்கு முடிவா என்று நிலவன் தனக்குள் கேட்டுக்கொண்டபோது, இந்த மாபெரும் கருப்பு உருண்டை தனக்கு என்ன செய்யப் போகிறதோ அதை எதிர்கொள்ளத் தயாராக இருந்தான். அவன் தனது வாளைக் காட்டி தற்காப்பு நிலைப்பாட்டை எடுத்தபோது அவன் கால்கள் உறுதியாக நின்றன. அவனது துணை அதிகாரிகள் தங்கள் எஜமானரை பாதுகாப்பதற்காக ஏற்கனவே இறக்கத் தயாராக இருந்தனர். மேலும் அவனுக்கும் வரவிருக்கும் தாக்குதலுக்கும் இடையில் ஒரு கேடயமாக செயல்பட்டனர். அந்த ராட்சத கோலம் இறுதியாக நிலவனின் அணியைத் தாக்கியது போல ஒரு பெரிய சத்தம் இந்த போர்க்களத்தை நிரப்பியது. தனது அனைத்து தற்காப்பு திறன்களையும் செயல்படுத்தி தாக்குதலை எதிர்கொள்ள ஏற்கனவே தயாராக இருந்த நிலவன் நகரக்கூட முடியாமல் தவித்தான். திடீரென்று அந்த இடம் முழுவதும் இருட்டாக மாறியது. வெளிச்சம் இல்லை, பிரதிபலிப்பு இல்லை, ஒன்றுமில்லை. தனக்கு கீழ் பணிபுரிபவர்களுடன் தொடர்பு இல்லை என்றால் இந்த முழுமையான இருளில் தன்னை கூட பார்க்க முடியாததால் அவர்கள் அனைவரும் இறந்துவிட்டதாக நிலவன் உணர்ந்து இருப்பான். திடீரென்று 200 மீட்டர் தொலைவில் மண்டை ஓடி எறிவது போல் தோன்றிய லிச்சின் ஒரு பிரம்மாண்டமான உருவம் தோன்றியது. காற்றில் மிதந்தபோது அவரது உருவம் இப்போது 15 மீட்டர் உயரமாக இருந்தது. டார்க் சம்மனரின் பிரகாசமான மற்றும் சிவப்பு ஒளிரும் கண்கள் நிலவன் மீது விழுந்தன. அது இறுதியாக பேசியது. என் நரகத்திற்கு வருக.